ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் ஃபிஷோட தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேண்டசி வாய்ஸ் தமிழ் ட்ராமா சேனல். அந்த சேனலில் வந்து ஏதோ காப்பிரைட் இஷ்யூ ஆகி யூடியூப்காரங்க வந்து அதை தூக்கிட்டானுங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு சேனல் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் பழைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்காவது ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1Kக்கு மேலே வந்துருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, தூக்கிட்டானுங்க. ஸோ அதனால் அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய சேனல் தான், என்னோடய செகண்ட் சேனல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த ஃபைனல் பார்ட். ஸோ இப்போ அப்படியே டேஸும் நல்லா தான் போகுது. அப்படியே ஒரு வாரம் கழித்து இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்க்ஸ் சொல்ல சொல்ல கேட்காம தேங்க்கும் இவனுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கான் என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே பாருமா, இவன் எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருப்பான்? பேசாமல் இவனு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. லூனா இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் லூனா அவன் நல்லாவே பார்த்துப்பா. இங்கே பாருமா, என்னால் தேங்க்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ஏன்னா தேங்க்கு வாயினை தான் பிடிச்சிருக்கு, இவனை கிடையாது. புரிஞ்சுக்கோமா நீ. இங்கே பாருமா, அப்போ வானை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேணா. வானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், இவனே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதை இவன் நாத்தனாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், என் புருஷெல்லாம் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுக்கடுத்து நான் இங்கே வந்து தான் இருக்கணும், பார்த்துக்கோ. என்னம்மா நீ இப்படி பேசுகிற? பின்ன என்னம்மா? அதெல்லாம் இல்லை. ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியோண்ணே. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஏன்னா பையனும் முக்கியம் பொண்ணும் முக்கியம் இல்லையா, அப்படியே திரும்பி தேங்கும். ம் ஒன்றும் குறைச்சல. இங்கே பாருமா, நான் தெளிவாக சொல்கிறேன். ஒயன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை மட்டும் தான் பண்ணுவேன். வாழ்ந்தா அவள் கூட தான் வாழ்வேன். என்னடா பண்ணுவேன்? அவள் என்ன பண்ணுவேன்? செத்துருவேன். என்னத்தையும் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அவள் என்ன அந்தளவுக்கு உனக்கு முக்கியமா? ஆமாம். என்னம்மா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவட்டே கொடுத்துரு. எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு என் வாயின் மட்டும் போதும். அவன் என் கூட இருந்தால் போதும், என் பொண்ணு என் கூட இருந்தால் போதும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். புரியுதா? சும்மா இதுக்கு எடுத்து தொண்ணு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் கருமாதின்ட்டு அப்படியே இரிட்டேட் ஆகுது எனக்கு. தயவு செஞ்சு இதை பற்றிலாம் பேசாதீங்க, புரியுதா? மா, என்னம்மா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கான்? நீங்கள் பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்கீங்க. ஏதாவது பண்ணுங்கம்மா. என்னடி பண்ண சொல்கிறேன்? அவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல. பிடிக்கலன்னு சொல்கிறவன்ட்ட கட்டாயப்படுத்தியாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆல்ரெடி பண்ணி வச்சது தான் இப்படி வந்து நின்றுட்டுருக்கு. திருப்பி பண்ணால் நான் என்னத்தை பண்ண முடியும்? என்னையே வந்து சொல்லிகிட்டு இருக்க. அவன்கிட்ட போய் சொல்லி புரியவை. எல்லாம் 2 பேரும் கேட்டுக்கிட்டு நாசமாக போங்க, என் மட்டும் வந்து உருட்டாதீங்க அப்படின்னு. தேங்கோட அம்மாலாம் சரியான கடுப்பாயிட்டாங்க. 2 பேரையும் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. தேங்க் பார்க்குறான் சந்தோஷமா அப்படின்ற மாதிரி. கடவுளே, என்ன பண்ணுறது? எப்படி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அக்கா இன்னும் பிளான் போட்டுட்டு தான் இருக்கா. இங்கே வாயனுக்கா ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கொஞ்ச நாள் இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் டவுட்டில் அப்படியே உட்காந்துருக்கும் போது லூனா வேறு தேங்க் கூட தான் இருக்கா. இன்றைக்கி லூனா ஸ்கூலில் விட்டுறதுக்கு தேங்க் தான் வந்து அவளை ஸ்கூலில் விட்டுட்டு, சரிங்க தான் நான் வீடு இருக்க போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வர வழியிலே வாயன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத பார்க்குறான். இது செல்லம் தானே? ஆமாம், வாயன் தான். எதுக்கு இங்கே போகிறா? சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஏதோ நம்மக்கிட்ட வந்து மறைக்கிறா போல், இவளுக்கு ஏதோ கேன்சர் இருக்குமோ அப்படின்னு தேங்க ஒரு மாதிரி பயத்தில் தான் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கேன். வயன் நேராக போய் ஒரு டாக்டரை பார்க்குறா. ஸோ அவங்களாம் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த டெஸ்ட்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்னாச்சு டாக்டர், என்னாச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்குறா. அவங்களும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவ பயங்கரமாக அழுகிறா. அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளில போகிறா. இதை தேங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, எதுக்கு வாயனை அழுதுகிட்டே போகிறா? அப்போது ஏதாவது நான் நினச்ச மாதிரி இருக்குமோ? அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாளோ? அதுக்கு தான் அழுகுறாளோ அப்படின்னு இவனும் அதே டாக்டர்கிட்ட போய், டாக்டர், இப்போ ஒருத்தி போனால அழுதுகிட்டே, அவகிட்ட என்ன சொன்னீங்க? ஹலோ சார், யார் நீங்கள்? எங்களோட பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஐயோ டாக்டர், நான் வேறு யாரும் இல்லை, அவள் புருஷன்தான். அவள் தான் அழுதுட்டு போனாலே, அவளுக்கு ஏதோ கேன்சர் இருக்கா? தீர்க்க முடியாத நோய் எதுவும் இருக்கா என்ன? கொஞ்ச நாள் சாக போகிறாளா? அதான் அழுதுகிட்டே போகிறாளா? அவங்க ஒய்ஃப் தானே? ஆமாம். அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஐயோ சொல்ல மாட்டேங்கிறா டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர், நீங்களாவது. ஏன் டாக்டர் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். இல்லை,
நான் எப்படி நம்புறது? நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு. ஐயோ! இங்க பாருங்க அப்படின்னு வெட்டிங் ஃபோட்டோலாம் காட்டுறான். அதுக்கப்புறம் தான் டாக்டர் சிரிச்சுட்டே, ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட நீங்களே போய் கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு அதுக்குள்ள பைத்தியம் புடிச்சிடும் டாக்டர். நீங்களே சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். உங்கள கெஞ்சி கேட்குறேன் டாக்டர். நீங்களே சொல்லிருங்க டாக்டர். ஐயோ சார்! இந்த அளவுக்கு கெஞ்சாதீங்க. நீங்க நெனைக்கிற மாரி சீரியஸா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? ஐயோ! உங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆ என்ன என்ன டாக்டர் சொன்னீங்க? இல்ல நீங்க வேற எதுவும் சொன்னீங்களா? இல்ல காதுல மாத்தி கேட்டுருச்சா? என்ன சொன்னீங்க? ஐயோ! நான் மாத்திலாம் சொல்லல. உங்க ஒய்ஃப் உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. வாயன் தானே உங்க ஒய்ஃப் நேம்? ஆமா. அவங்க ஆக்சுவலா 1 மந்த்தா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ம். இப்போ ஓகேவா? போங்க. போய் உங்க ஒய்ஃப் கிட்டயே போய் கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு. தேங்க் அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க. தேங்க்கா அப்படியே பித்து பிடிச்ச மாரி இருக்கு. அவனுக்கு இத நம்பவா, நம்ப வேண்டாமான்னு தெரியல. அப்படியே ஒரு மாரி பித்து பிடிச்ச மாரி ஓனரோட வீட்டுக்கு தான் போறான். வாயனா இந்த அம்மாவா போறமே மறுபடியும் அப்படின்னு நெனச்சு, ஒரு சந்தோஷத்துல அழுதுருப்பா. ஆனா இந்த பைத்தியக்காரன் ஏதோ சாக போறான்னு நெனச்சு அதான் அழுகுறா அப்படின்னு, இவன் ஏதோ கற்பனை பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே நேரா வீட்டுக்கு வரான். வாயன் அவன பார்த்ததும் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. தேங் அப்படியே அவன கட்டி பிடிக்காமயே அவள பார்த்து, "வாயன் நான் உன்ன கேட்பேன். அதுக்கு நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். சரியா? கேளு ஆன்சர் பண்றேன்." "இல்ல நீ பிரெக்னன்ட்டா இருக்கியாடி? எப்புட்றா கண்டுபிடிச்ச? அப்போ உண்மையா பிரெக்னன்ட் தான் இருக்கியா? அப்போ அந்த டாக்டர் பொய் சொல்லலையா?" "ஆஹா நான் இப்போ தான் செக் பண்ணிட்டு வந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தேவ். நீ மறுபடியும் அப்பாவாயிட்ட அப்படின்னு சொன்னதும் தேங்க்கா சந்தோஷம் தாங்கலை. அப்படியே வாயனை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். வாயனும் அழுகுறா. அப்படியே வாயனை அப்படியே தூக்கி சுற்றிட்டே எப்பிட்ரி எப்படி அப்படின்னு அவளோட வகுத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வாயனோட ஃபோர்வர்ட்லேயே கிஸ் பண்ணி அப்புறம் அப்புறம் என்ன வாயன்? எனக்கு தெரியல தெய்வம். எனக்கு சத்தியமாக தெரில. என்னை திருப்பி நீ அம்மா வாக்கியிருக்க. எனக்கு இந்த சந்தோஷத்தை நீ திருப்பி கொடுத்துட்ருக்க. ஆனால் லூனா என் வகுத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட அதிகமாக அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்ல முடியலையே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உன் குழந்தை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியலையே நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? அடுத்து லூனா பிறந்தா அதையும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, அதுக்கும் ஃபீல் பண்ணேன். ஆனால் லூனா பிறந்து வந்ததுக்கப்புறம் அவள் முதல்ல அம்மாலாம் சொல்ல, அப்பா அப்பான்னு தான் சொன்னான். அதை கூட என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என் கூட இருக்கில்ல நீ, அதை நினச்சி எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. தேங்க அப்படியே வானை தூக்கி சுற்றிட்டு இருக்கா வானா. ஐயோ தேங்க எனக்கு வாமிட் வருது, நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படின்ட்டு இருக்க. தேங்க நிப்பாட்டிட்டு, என்னடி வாமிட் வருதா? சும்மா சொன்ன தேங்க, அதெல்லாம் வரும், பட் இதுக்கடுத்து வரும். சரி சரி, இதுக்கடுத்து நீ ஒன்று இந்த வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், அதுவும் தனியாக இருக்க, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்க, ஏதோ நடந்துட வேணாம். நீ பேசாமல் என் கூட என் வீட்டுக்கு கிளம்பி வா. உன் வீட்டுக்கு கிளம்பி வருதா? ஏன் வரணும்? அதெல்லாம் நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே பாரு, நீங்கள் விழுந்துருவே ஏதாவது ஆயிரும், அதெல்லாம் என்னால் உன்னை தனியாக விட முடியாது. நீ என் கூட தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் நீ வேலையெல்லாம் அதை எடுத்து போக வேண்டாம். நீ வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். பைத்தியமா நீ, நான் இங்கேயே இருக்கேன், வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே டப்புன்னு முட்டியெல்லாம் போட்டுட்டு ரிங்கெல்லாம் காட்டி, ஏய் எனக்கு இந்த மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் பேச வராது, அதெல்லாம் பெட்ரூமில் பேச வரும். இப்போது நான் கேட்குறேன், ஆல்ரெடி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் வந்தேன், பட் பீச்சில் பெருசாக டெக்கரேட்லாம் பண்ணி ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போது இது பண்ணாமலே பண்ணலாமே, என் வாயின் தானே அப்படின்னு தோணிடுச்சு. அதான் இந்த ரிங்கு. என்ன சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கிறியா? திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நீவா சொல்கிறீ, வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறான். எனக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி அழுதுட்டே, நீ எந்திரி ஃபஸ்ட்டு. ஏய் பண்ணவே பண்ண மாட்டியாடி, அதை சொல்லி தொலைடி. எந்திரிடா எந்திரி. நீ ரிங்கை வாங்கி போட்டு நான் எந்திக்கிறா அப்படின்னு சொன்னதும் வாயனும் கையை நீட்டுறா. ஸோ தேங்க அப்படியே ரிங்கை போட்டு விட்றான். வாயனை அப்படியே தேங்க ஹக் பண்ணி, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றா. ஸோ 2 பேரும் அப்படியே நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டே ஹக் பண்ணிவிட்டு இந்த நியூஸை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாயன் வந்து மியாவுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறான். மியாக்கெலாம் கேட்டது அப்படியே நெஞ்சே அடைச்சி போச்சு. வெயிட்
வெயிட் ஒரு செகண்ட் இரு. என்னால் மூச்சு விட முடியல. இருடி என்னால் மூச்சு விட முடியல. ஓ மை காட்! திருப்பியுமா? ஜிமன் ஜிமன் இங்கே வா. என்னடி என்ன? இரு நான் ஸ்பீக்கரில் போடுறேன், நீ ஏன் கேளு அப்படின்னு மறுபடியும் ஸ்பீக்கரில் போட்டு, வயன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னியே, திருப்பி சொல்லு. அதான்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். பாடுறா பாடுறா இவனை ப்ராங்க் பண்ணுறாடா. ஐயோ பைத்தியக்காரி, நான் ஒன்றும் ப்ராங்க் பண்ணலடி, இது உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நானும் தேங்கும் திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றா. மியாக்கா போச்சு போ ஜோலி முடிஞ்சு அப்படின்னு தான் இருக்குது. ஜிம்மர் சிரிச்சுட்டு, பண்ணுங்க பண்ணுங்க, திருப்பி கல்யாணம் பண்ணுறீங்க நல்ல விஷயந்தான், ஆனால் திருப்பியும் டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. எங்கள் 2 பேரால் சத்தியமாக முடியாது. ஏன்னா இதுக்கிட்ட நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்க. வாயின்னு இதை கேட்டு சிரிச்சுட்டு, பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் லைஃப்க்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு வாரம் கழித்து வாயனுக்கும் தேனுக்கும் மேரேஜெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ லூனா தான் இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பொண்ணு யாருன்னு கேட்டால் லூனா தான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு குதின்னு குதிச்சிட்ருக்கா. தேங்க தான் பிடிச்சி, இங்கே பாரு செல்லம், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம். ஸோ நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க வேண்டாமா, நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்ல. ஆமாம் எடுக்கணும் நிறைய எடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பெருமையாக சொல்லியிருக்கேன் தெரியுமா, என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அம்மா அப்பா கல்யாணத்தை பார்த்ததில்ல, அவங்க அம்மா அப்பா கல்யாணத்தை. நான் மட்டும்தான் லக்கி, என்னோட அம்மா அப்பா கல்யாணத்தை பார்க்க போகிறேன். நீ லக்கி தான், ஏன்னா நீ என்னோட பொண்ணு இல்லை, அதனாலே நீ லக்கி தான். ஓகே நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். நானும் வருவா? அதெல்லாம் வரக்கூடாது, பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மா வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வருவாங்க, அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் வர வேண்டாம். இல்லைனா அப்பா பார்த்தா பாவமா இல்லையாடி, அம்மா மட்டும் பார்த்துக்கிறேன். நோ 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 டேடி நோ நோ, அதெல்லாம் உங்களை விட முடியாது, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு லூனா வேமா ஒயன்கிட்ட வந்தா. ஒயனை மியா தான் அப்படியே மேக்கப்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக போட்டு விட்டுருக்கா. ஒயனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. லூனாவாக வந்து பார்த்துட்டு, நீங்கள் உண்மையாகவே என்னோடய அம்மா தானா, பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அட லூனா குட்டி, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கே, உனக்கு யாரும் இந்த க்யூட்டான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா? டேடி. ஓ உங்கள் டேடி போட்டு விட்டாரா? சூப்பராக இருக்குது சொல்லும். நீங்களும் பார்க்க சூப்பராக இருக்கீங்கம்மா. டேடி உங்களை பார்த்ததும் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆயிடுவார். நீயும் ஒரு உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிற அப்படின்னு லூனா மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கா. லூனாவும் சிரிச்சிட்டே, இந்தாங்க ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வாயின் கையில் அவள் தான் ஃப்ளவர்ஸை கொடுக்குறா. ஸோ வாயினையுமே ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாங்க. வாயினும் ஸ்டேஜில் வரா. தேங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். வாயினை பார்க்கும்போது அப்படியே அவனோட வாழ்க்கையில் இருந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் இப்போ வந்து இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தேங் வந்து அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். தேங்கோட கையை பிடிச்சிட்டு தான் லூனா நின்றுட்டுருக்கா. ஸோ லூனாவை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கான எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இவ கொடுத்துருக்கா. திருப்பியும் இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் முதல்ல நடந்தப்போ, ஏதோ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இப்போ என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இவ தான் அப்படின்ட்டுருக்கு. இவ இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை. எனக்காண்டி இவ எவ்வளோ கொடுத்துருக்கா, என் குழந்தைய கொடுத்துருக்கா. இதுக்கடுத்து என்னோட இன்னொரு குழந்தைய கொடுப்பா. வயன் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. வாயன் இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா அவள் இல்லை அப்படின்னு வாயனை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. சேம் டைம் அவனுக்கு அழுகையும் வருது. தேங்கலாம் அழுதெல்லாம் அந்த அளவுக்கு வாயன் பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ அவன் அழுகிறத பார்த்து அவளுக்கே டே அழுகிறியா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே கிட்டே வந்து நின்றுட்டு, என்னடா அழுகிற, அழகாக இருக்குடி, ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு உண்மையாக சத்தியமாக சொல்லணும்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு நடப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. அதான் ஒரு மாதிரி இருக்குடி, வேறு ஒன்றும் இல்லை. அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ராடு புத்தியெல்லாம் எங்கே போது பாரு. ஏன் தேங்க இப்படி இருக்க, கொஞ்சம் கூட நல்ல விஷயத்தை யோசிக்க மாட்டியா, நல்லதை நினைக்க மாட்டியா? ஏம்மா தாயே வாய மூடு, இன்றைக்கி கல்யாணம், தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு லெக்சர் ஆரம்பிச்சிடாதா அப்படின்னு 2 பேரும் திரும்பி அப்படி ஃபாதரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபாதருக்கா திருப்பி நீங்களா அப்படின்னு தான் இருக்குது. சிரிச்சிட்டே, சரி இந்த வாட்டியாவது ஒழுங்காக கல்யாணம் பண்ணி குடும்பத்தை ஒழுங்காக நடத்துங்க. ஓகே ஃபாதர், சரி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? முழு சம்மதம். சபையில் இருக்க யாருக்கா இதில் சம்மதம் இல்லையா?
எல்லாருக்கும் சம்மதம். அப்போ சரி 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்புடின்னு சொன்னதும் 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டே மறுபடியும் அந்த ரிங்கை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் பண்ணிக்கும்போது ரிங்கு போட்டிருப்பாங்களோ, ஸோ அதே ரிங்கு தான். அதே ரிங்கை தான் மறுபடியும் மாற்றிக்கிறாங்க. ஃபாதரும் அதே சொல்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் திருப்பியும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த நிமிஷத்துல வந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதும், அப்படியே எல்லாரும் பூவ தூக்கி போட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. வாயன வந்து அப்படியே தாங்கி பிடிச்சு அப்படியே கிஸ் பண்றான். ஸோ அப்படியே இந்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். சொல்லப்போனால் தேங்கோட எஃப்எஃப் ஸ்டோரி அதுவும் இந்த எஃப்எஃப் ஸ்டோரிக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. இதுக்கடுத்து ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டோரியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச்.